நீங்க லட்சுமிக்காக இந்த வக்கீல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. முதல் ஹியரிங்லயே என்னோட கிளைண்டோட பொண்ணுக்கு தப்பு நடந்திருக்கு. ஆனா அதுக்கான எவிடன்ஸ் சுத்தமா இல்ல. அதுக்கான டைம் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பொண்ணு படிச்ச ஸ்கூல்ல இருக்க எல்லாரையுமே விசாரிக்க பர்மிஷன் கொடுக்க சொல்றாரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே வராங்க. ஒவ்வொருத்தரையும் கொஸ்டின் கேக்குறாங்க. அப்பதான் பிரின்சிபல் எங்கன்னு கேட்கும்போது அவன் 10 நாள் லீவ்ல இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதே பிரின்சிபல் மேல சந்தேகம் வருது. ஆனா இந்த கேஸை பத்தி தெரிஞ்சதுமே பிரின்சிபல் கோர்ட்டுக்கே வராங்க. அவங்க கிட்ட கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த இந்த பொண்ணு அந்த ஜூனியர் கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. அவர் கேட்க மாட்டாரு. சோ அந்த வக்கீல கூப்பிட்டு பேசுறாங்க. பார்த்தா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இவரல்லன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் ஷாக் ஆகிறாரு. ஆக்சுவலா 15 வருஷமா இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இவரா தான் இருப்பாரு. இதை கேட்ட ஜட்ஜ் கோவப்பட்டு உங்ககிட்ட தேவையான எவிடன்ஸ் இருந்தா தான் இந்த கேஸை நீங்க ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. இப்போ அட்வொகேட் இந்த பொண்ணு கிட்ட அந்த ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல்ஸ் எல்லாருமே போட்டோ காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே மாத்தி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட இவர் கோவப்பட்டு இந்த கேஸை என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா ஒரு பாட்டி கிட்ட சொல்லும்போது எனக்கு கலெக்டர் தெரியும், அவங்க கிட்ட போய் பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் இந்த கேஸை போலீஸ் கிட்ட தான் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த இடமே பரபரப்பா ஆகுது. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் இப்போதைக்கு நீ ஏமா இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட பாக்குறாரு. அப்பதான் இவங்க அந்த கலெக்டர் நான் தான் போட்டு தள்ளிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கமிஷனரையும் அட்வொகேட் இதே மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஒரு ஷாக் ஆகுறாரு. இப்ப கோர்ட்லயுமே இவங்க பண்ண தப்புக்காக தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா இந்த வக்கீல் அவங்க பிரிஞ்சு போன ஹஸ்பண்ட் கிட்ட இவங்களை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்கறாரு. ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருப்பாரு. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க நர்ஸா இருப்பாங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துல இவங்க ஹஸ்பண்டோட அம்மா அப்பா ஏன் இன்னும் குழந்தை பத்துக்கலன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பையே இருக்காது. குழந்தை பத்துக்க முடியாது தெரிஞ்சுதான் இவன் கல்யாணம் பண்ணிப்பான். நம்ம வேணா ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் முடியாதுன்னு சொல்லிடுறா. அதனால இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. இதை கேட்ட அட்வொகேட் குழந்தையும் பெத்துக்கல, தத்தெடுக்கவும் இல்லை, அப்புறம் எப்படி அந்த பொண்ணு வந்ததுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு.